யார் இவரு? இந்த நேம் இதுக்கு முன்னாடி நம்ம கவுண்டமணி காமெடியில தான் கேள்விப்பட்டிருக்கோம்ல. இந்தியாவிலேயே அறிவாளி 2 பேர், ஒன்னு ஜிடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம். இந்த காமெடி பார்த்ததுக்கு அப்புறம் ஜிடி நாயுடுன்னு ஏதோ ஒரு அறிவாளி ஏதோ ஒரு ஊர்ல இருந்திருக்காரு போலப்பா அப்படின்னு தான் தோணுச்சு. பட் இது வந்து அவரோட பயோபிக். இந்த பயோபிக் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிச்சு. இவ்வளவு பெரிய புத்திசாலி நம்ம இந்தியாக்காரர், அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்காரரு, நம்ம கோயம்புத்தூர்லயே பிறந்து வளர்ந்தவர். இவர் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு யாருக்குமே தெரியல. இவர் வந்து நம்ம நாட்டுக்காக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இப்ப ஊபர் சர்வீசஸ்ல ரன் ஆயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி யூஎம்எஸ் அப்படின்னு ஒரு சர்வீசஸ் வந்து கார் அண்ட் பஸ் ஷேர் சர்வீசஸ் அப்பவே சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பாலிடெக்னிக் காலேஜ் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சவரே இவர் தான். இவரோட இன்வென்ஷன் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஒரு பெரிய லிஸ்டாவே இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ட்ரிம்மர், எலக்ட்ரிக் மோட்டார், ஆனியன் சாப்பர், ஜூசர், அப்புறம் எலெக்ஷன் நம்ம ஓட்டிங் போடுற மிஷின், அப்படி நிறைய விஷயத்த வந்து இவர் நம்ம நாட்டுக்காக சூப்பராகவே கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நம்ம பிரிட்டிஷ்காரனுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாவே இருந்தாரு. இவ்வளவு பெரிய அறிவாளி இருக்கானப்பா இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரன் ஒரு ஏக்கமாவே தான் இருந்தான். இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு ஆள் வந்து நம்ம ஊர்ல பெரிய ஆள் ஆகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி ஒரு டாக்ஸ் விதமான ஒரு வழக்குகள்லாம் போட்டு இவரை டவுன்ஃபால் பண்ணிட்டாங்க. நம்ம ஊருக்காரங்க தாங்க நம்மளே வந்து டவுன் பண்றது. இந்த மனுஷனை வந்து யாரும் தடுக்காம இருந்தாங்கன்னா இன்னும் நம்ம இந்தியாவோட நேம் ஒன்னும் சூப்பரா வேற லெவல்ல இருந்திருக்கும் இந்நேரம். டிஜே அப்படிங்கிறவர் தான் ஜிடி நாயுடோட எங்கர் வெர்ஷனா பண்ணிருக்காரு. கொடுத்த ரோலை நல்லாவே பண்ணியிருந்தாரு. அவரோட எல்டர் வெர்ஷனா வந்து மாதவன் பண்ணிருக்காரு. ஒரு நேச்சுரலான ஒரு யதார்த்தமான நடிப்பை தான் த்ரூ அவுட்டா கொடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு அவருக்கு அவார்ட்ஸ் கிடைக்கவும் சான்ஸ் இருக்கு. ஜெயராம் மற்றும் சத்யராஜ் கூட இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்திருக்காங்க. அந்த ரோலை வந்து ரொம்பவே அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். துஷாரா, கருணாகரன் மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலை டீசென்டாவே பண்ணிருக்கிறாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது கிருஷ்ணகுமார். இது ஒரு பயோபிக் ஆச்சு, பயங்கரமா போர் அடிக்குமா அப்படின்னு ஒரு இருந்துச்சு படம் பாக்குறதுக்கு முன்னாடி. பட் இருந்தாலும் இந்த படத்துல வந்து அங்கங்க ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜிடி நாயுடோட லைஃபே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. இந்த படத்துல என்னதான்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஜிடி நாயுடு ஒரு லைஃப்ல சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காரு. அந்த விஷயத்துல வந்து ஜஸ்ட் ஒரு மொமெண்ட் டக் அப்படியே காமிச்சு முடிச்சிடுறாங்க. அது என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்கு டக்கு டக்குன்னு அது போயிருது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்டா காமிச்சிருந்துக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கேட்டகரி மக்களும் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா இவ்வளவு பெரிய புத்திசாலி நம்ம தமிழ்நாட்டுல இருந்தவர் இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரா அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே நிறைய இடத்துல ஷாக்கிங் ஆகும், சர்ப்ரைஸாகவும் இருக்கும். பட் அந்த விஷயம் எல்லாமே வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். இது ஒரு பயோபிக்கா இருக்கிறதுனால ஒரு சில இடத்துல கண்டிப்பா வந்து ஸ்லோவா இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயோபிக்கா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு மூவியா எடுக்காம ஒரு வெப் சீரிஸா எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீடைல்டா எபிசோடா வந்து அவர் இன்வென்ஷன்ஸ் பத்தியும் அவரை பத்தியும் இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கலாமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. பட் என்ன இருந்தாலும் இந்த படத்தை தியேட்டர்ல போய் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆக மொத்தத்துல இந்த ஜிடிஎன் ஒரு மறைக்கப்பட்ட பொக்கிஷம்.